முதலில் என் தாய்மொழிக்கு வீர வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியம் தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஈ நிலமித்ரா. 4ஆம் வகுப்பு அரசு கல்லூரி தொடக்கப்பள்ளி ஊத்துப்பட்டி என்னால் இப்பள்ளிக்கும் இப்பள்ளியால் எனக்கு பெருமை சேர்ப்பேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்று எங்கள் ஊர் திருவிழா பற்றி பேச வந்துள்ளேன். பகையை மறந்து உறவை வளர்த்து கலைகள் சிறக்க வீரம் தலைக்க ஒற்றுமை பெருக மண்வாசம் கொண்டு ஒரு விழா, அதுவே எங்கள் ஊர் திருவிழா. 10 வகை பங்காளிகள் ஒன்று சேர்ந்து பஞ்சாயத்தை கூட்டி 10 பேர் 10 விதமாக பேச பட்டி தொட்டி எல்லாம் பரவ பறைசாற்றி 10 நாளுக்கு முன்பே பரபரப்பாக பேசப்படும் எங்கள் ஊர் பங்குனி திருவிழா. உச்சி மீது கலசமிக்க உட்புறம் தெய்வம் இருக்க வந்திருந்த சனமெல்லாம் கங்காணத்தை கட்டி 7 நாள் விரதம் இருக்க முளைப்பயிர் வாங்கி ஆட்டடி சாணம் பருவி முச்சந்திகளில் முளைப்பயிர் வளர்க்க பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தன்னே நானே 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 ஒன்னாந்தான் நாளையிலே ஒப்பந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் இரண்டெடுத்து ஓடு பிள்ளை கோவிட்டு தன்னே நானே என கும்மிப்பாட்டு பாடி முளைப்பயிரை வளர்ப்பார்கள். பூச்சி தேவி வரவேற்க கும்பிட வேண்டிய தெய்வம் தயாராயிருக்க கோவிலை சுற்றி பந்தலிட்டு மாவிலை வேப்பிலை தோரணம் கட்டி மாவினால் கோலமிட்டு மின் விளக்குகள் ஊரையே அலங்கரித்து உறவினர்களை வரவேற்று உற்சாகத்துடன் காத்திருப்போம் எங்கள் ஊரை காக்க வேண்டிய வருகைக்காக. வான வேடிக்கை இடி முழங்க இசையும் குழவி முன்னை ஆர்ப்பரிக்க கொட்டு சத்தம் காதை பிளக்க ஆண் எங்கள் ஊர் திருவிழாவின் கதாநாயகன் எங்கள் ஊரை சுற்றி வருகிறார். கோண நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பலரகன் கொடிய வெட்டி ஆடியலோ வாராருங்க கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என்ற பாடல் ஒலிக்கும் போது ஆடாத கால்களும் தானாக ஆடி அவரை நோக்கி வந்திடுவோம். அத்துணை மனதில் குடிகொண்டு விடுவார். அவர்தான் காவல் தெய்வம் கருப்பசாமி. வெள்ளை குதிரை வீச்சர்வாளுடன் பவனி வரும் அவரை தேரை இருக்கும் திருவிழா, அது உரையே இருக்கும் பெருவிழா. தச்சம் செய்த சிற்பம் தரையில் இருக்க கை கட்டி வாய்ப்பொத்தி கற்பனுக்கு கண் திறந்து கூடவே 7 கனிமாருக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்த பின்பு முளைப்பாரி தூக்குதல், அனைவருக்கும் அன்னதானம், கரகாட்டம், சிலம்பாட்டம், நேர்த்திக்கடன் செலுத்துதல், பூக்குழி இறங்குதல், இரவு நாடகம், பின் மறுநாள் பொங்கலிடுதல், கிடா வெட்டுதல், படையல் வைத்தல், ஆர்வம் பார்வும், பின் கடைசியாக மஞ்சள் நீராடுதல் என கோலாகலமாக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா. எனவே இவற்றை எல்லாம் பார்க்க கண்டிப்பாக நீங்களும் எங்கள் ஊர் திருவிழாவிற்கு வாருங்கள்.